வணக்கம் மக்களே, மக்கள் சேவை யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். ஸோ நாள்தோறும் ஒவ்வொரு புது ஒரு பயனுள்ள செய்திகள் நம்ம சேனலில் நம்ம டெய்லி வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு புதிய ஒரு நியூஸ், நம்மாழ்வார் விருது. சரிங்களா, நம்ம நிறைய அவார்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. போன காணொலிகளை நம்ம பார்த்தோம். பத்மஸ்ரீ அவார்டுகள், அப்புறம் சிறந்த செயல்முறைக்கான விருதுகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அறிவிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் விருது. ஸோ இது பார்த்திங்கன்னா பூம்புகார விருதுகள், பத்மா அவார்டுகள், அப்புறம் முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்மாழ்வார் விருது திருப்பூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ திருப்பூர் மாவட்டம் மட்டும் இல்லை, இது மற்ற மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மாழ்வார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உயிர் வேளாண்மை தொடர்ச்சியாக செய்து வருவங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸோ உயிர்ம வேளாண்மை என்பது செயற்கையான ரசாயனங்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை மற்றும் அங்கங்கே எருக்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யும் முறையாகும். இது மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்கள் மூலம் ஊட்டச்சத்துக்களை தரும் பசுமை பாசறை செயல்வழியாகும். ஸோ இந்த வழியில் நீங்கள் தகுதியுடைய நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதனுடைய தகுதி, விருது விவரம், கடைசி தேதி, அது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு, யார் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவலுமே இந்த இதில் இருக்குங்க. இதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இயற்கை முறையில் வேளாண் செய்யக்கூடிய விவசாயிகள் இதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். மிகச்சிறந்த வாய்ப்பும் கூட, ஒரு ஊக்கமளிக்கும் விதமாக தமிழக அரசு செய்கிறாங்க. இதை இந்த நியூஸ் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டும். இதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிறந்த விவசாயியை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் 4 பேர்த்துக்கு பயனளிக்கும் வகையில் ஷேர் செய்யுங்கள் மக்களை. மேலும் புதிய செய்தி, புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள் மக்கள் சேவை சேனலில்.